அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். கழுகை பார்த்துருக்கீங்களா? கழுகு எப்பவுமே வானத்தில் பறக்கும்போது அதுகிட்ட சண்டை போடுற ஒரே ஒரு வம்பு கிழக்கிற ஒரே ஒரு இனம் காகம் மட்டும்தாங்க. ஆனால் கழுகு என்ன பண்ணுன்னா, அந்த காக்காயை யோசிக்கவே யோசிக்காது, அதை எதிர்த்து சண்டையும் போடாது. அது என்ன பண்ணுன்னா, அது பாட்டுக்கு அதை கண்டுக்காம உயிர உயிர பறக்க ஆரம்பிச்சிடும். காகம் என்ன பண்ணுன்னா, மூச்சு முட்டி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கீழே வந்துடும். நம்ம வம்புக்கு இழுக்கிறவங்கள நம்ம அப்படிதாங்க கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம இலக்கு எதுவோ அதை நோக்கி உயர உயர பயணிச்சுட்டே இருக்கணுங்க. பயணிக்கிற பாதை சரின்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இந்த 4 பேரை போல வாழணும், அந்த 4 பேர் இப்படி இருக்கணும், அப்படி அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்க. அந்த 4 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் எனக்காச்சும் சொல்லுங்களேன். நம்ம 4 பேராகவும் நாம் இருக்க வேண்டாம், அந்த 4 பேரும் நமக்கு வேண்டாங்க. வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு வெற்று காகிதம். அதில் எழுதுறதா, வரைகிறதா, கிறுக்கிறதா, இல்லை கிழிக்கிறதாங்கிறது கூட நம்ம கையில் தாங்க இருக்குது. அதனால நம்ம பாதையை நம்ம முடிவு பண்ணி நம்ம பாட்டுக்கு உயர போயிட்டே இருப்போங்க. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.